ஓகே மேடம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான சாப்டர். நம்ம வந்து படிக்கிறோம், படிச்சுட்டு அடுத்தது வேலைக்கு போகணும். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு வந்து தனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். ஏன் அப்படின்னா எலி வலையானாலும் தனி வலையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறோம். அந்த வீடு எப்படி இருக்கணும்னா அது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளுடைய கனவு இல்லம். இந்த கனவு இல்லம் கட்டுறதுக்கு நம்ம பல கால்குலேஷன் போடுவோம். என்ன போடுவோம்னா, எந்த இடத்துல வீடு வாங்கலாம், எவ்வளவு சதுரத்துல வீடு கட்டலாம், எத்தனை போர்ஷன்ஸ் கட்டலாம் அப்படிங்கறதுலாம் நமக்கு ஒரு கனவு, ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு கார்லாம் ஒண்ணு நிப்பாட்டணும் அப்படிங்கறதுலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அது மணி எவ்வளோ வேணும், பணம் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதும் ரொம்ப தேவை. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஒரு கணக்கு போடுவோம் இல்லையா? அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற சாப்டர் பேர் வந்து என்ன பேரு? எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். ஓகேங்களா? வடிவேலு கூட ஒரு படத்துல சொல்ற மாதிரி எதையும் பிளான் பண்ணி செய்யணும், செஞ்சாக்கா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? வாங்க சாப்டருக்கு போவோம். எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது, எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பாருங்க. எஸ்டிமேஷன் இஸ் எய்ம்டு டு கால்குலேட் த ப்ராபபிள் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பிஃபோர் த மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட்ஸ். நம்ம மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராபபிள் காஸ்ட் போடணும். அது வந்து எஸ்டிமேஷன் அர்த்தம். And while costing is the determination of actual cost of the product by adding various elements of expenses incurred. காஸ்ட்ங்கிறது என்னன்னா நம்ம செய்யற பொருளுக்கு எவ்வளவு செலவாகும், அப்புறம் எதிர்பார்க்காத சில செலவினங்களுக்காகவும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேர்க்கணும். ஓகேங்களா? அதான் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். அதாவது ஒரு வேலைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அதன் விலை, அவ்வேலையை முடிப்பதற்கு தேவையான கூலி எல்லாத்தையும் கணக்கு பண்றதுதான் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் அர்த்தம். இப்ப அந்த எஸ்டிமேஷன் காஸ்டிங் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, estimating is the technique or calculating or computing the various quantities and expected expenditure to be incurred on a particular work or project. அதாவது ஒரு ஒர்க் அல்லது ஒரு ப்ராஜெக்ட்ல என்னென்ன டெக்னிக் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணலாம், அது எவ்வளவு பொருட்கள்லாம் செலவாகும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு கணக்கு போடணும். இன்கேஸ் த ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஆர் லெஸ் தேன் த எஸ்டிமேட்டட் காஸ்ட், the work is done in part of reducing its specification or altered. ஒருவேளை நம்ம ஸ்டார்ட் பண்ற ஒர்க்குக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளுடைய காஸ்ட்ல என்ன பண்ணலாம், சில செலவினங்களை எல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம். த ஃபாலோவிங் ரெக்யர்மெண்ட் ஆர் நெசசரி ஃபார் ப்ரிப்பேரிங் அண்ட் எஸ்டிமேட். இந்த கீழே கொடுத்துருக்க மூணும் வந்து நம்ம ஒரு எஸ்டிமேஷன், ஒரு மதிப்பீடு செய்யறதுக்கு முக்கியமானது. என்னென்ன அப்படின்னா, டிராயிங் போடணும். நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்றோமோ அதை பத்தி ஒரு டிராயிங் போடணும். அந்த டிராயிங்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, பிளான் இருக்கணும், எலிவேஷன் இருக்கணும், செக்ஷன் இருக்கணும், அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிக்கணும். அப்புறம் நம்ம அதுல கொடுக்குற ஸ்பெசிபிகேஷன்லாம் ரொம்ப டீடைலா இருக்கணும். எதை பத்தினா, அபவுட் ஒர்க்மேன்ஷிப், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸெட்ரா. அங்க அந்த வேலைக்கு தேவையான ஆட்கள், அதுங்க தேவைப்படுற பொருட்களை பத்தி நம்ம டீடைல்டு ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கணும். அது இல்லாம ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல் ஆஃப் ரேட் ஆஃப் த கரண்ட் இயர். இந்த கரண்ட் இயர்ல இருக்கக்கூடிய ரேட்டை பத்தின ஷெட்யூல்டு ரேட் ஒண்ணு நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த நீடு ஃபார் எஸ்டிமேஷன் காஸ்டிங். இந்த மதிப்பு மற்றும் செலவுக்கு உண்டான நீடு என்ன, தேவைகள் என்ன அப்படின்னா, எஸ்டிமேஷன் gives an idea of the cost of the work and hence feasibility can be determined. அதாவது செலவு செய்யக்கூடிய பாசிபிள் வந்து செலவுக்குள்ள இருக்குமா அப்படிங்கறத பார்க்கணும். எஸ்டிமேட் gives an idea of time required for the completion of the work. மதிப்பீடுங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒர்க்குக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கறதையும் குறிக்கும். எஸ்டிமேட் இஸ் required to invite the tenders and quotations and arrange contract. நம்ம எஸ்டிமேட் போட்டாதான் நம்ம செய்யற ப்ராஜெக்ட எவ்வளவு டெண்டர் கூடலாம், எவ்வளவு கொட்டேஷன்ஸ் வாங்கலாம், அந்த கான்ட்ராக்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு யூஸா இருக்கும். எஸ்டிமேட் இஸ் ஆல்சோ required to control the expenditure during the execution of work.
நம்ம போடுற எஸ்டிமேட் வந்து நம்ம செய்யற வேலையில எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகள் எவ்வளவு ஆகும் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்றதுக்கும் எஸ்டிமேஷன் வந்து தேவைப்படுது. எஸ்டிமேஷன் டிசைட்ஸ் வெதர் த ப்ரொபோஸ்டு பிளான் மேட்சஸ் த ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஆர் நாட். நம்மளுடைய எஸ்டிமேஷன் வந்து நம்மளுடைய ஃபண்ட்ஸ் நம்மளுடைய மதிப்பு போட்டிருக்கோம் இல்லையா காசு, அதுக்குள்ள மேட்ச் ஆகுமா அப்படிங்கறதையும் அது முடிவு பண்ணும். ஸோ கண்டிப்பா நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு எஸ்டிமேஷன் காஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. அடுத்தது பாருங்க, ப்ரொசீஜர் ஆஃப் எஸ்டிமேட்டிங் ஆர் மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங். அந்த எஸ்டிமேட்டிங்கினுடைய ப்ரொசீஜர், அதுக்கு உண்டான மெத்தட் என்ன அப்படின்னா, எஸ்டிமேட்டிங் இன்வால்வ் த ஃபாலோவிங் ஆப்ரேஷன். இதுல வந்து 3 ஆப்ரேஷன் இருக்கு. இதை வந்து கண்டிப்பா எஸ்டிமேட் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, ப்ரிப்பேரிங் டீடைல்டு எஸ்டிமேட். நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்றோமோ அதை பத்தி டீடைலான ஒரு மதிப்பீடு ஒண்ணு வச்சுக்கணும். கால்குலேட்டிங் த ரேட் ஆஃப் ஈச் யூனிட் ஆஃப் ஒர்க். நம்ம ஒவ்வொரு வேலையை பத்தினுடைய ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு செலவாகும் ரேட் என்ன அப்படிங்கறதையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரிப்பேர் அப்டிராக்ட் எஸ்டிமேட். அது இல்லாம ஒரு சுருக்கமான ஒரு எஸ்டிமேட்டையும் நாம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுட்டா நம்ம இந்த எஸ்டிமேஷன் காஸ்டிங்ல வர்ற நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். அதுக்காக தான் இம்பார்ட்டன்டான உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? டேட்டா ரெக்வயர்டு டு ப்ரிப்பேர் அண்ட் எஸ்டிமேட்டட். நம்ம எஸ்டிமேஷன் பண்றதுக்கு என்னென்ன டேட்டா தேவைப்படுது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிராயிங் தேவை, அடுத்து வந்து ஸ்பெசிபிகேஷன் தேவை, அடுத்து வந்து ரேட் தேவை. டிராயிங்னா நமக்கு தெரியும் இல்லையா, அதுல வந்து பிளான் இருக்கணும், எலிவேஷன் இருக்கணும், செக்ஷன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதெல்லாம் முக்கியமான டேட்டாக்கள். டிராயிங்ஸ்னா என்ன? இஃப் த டிராயிங்ஸ் ஆர் நாட் கிளியர் அண்ட் வித்தவுட் கம்ப்ளீட் டைமென்ஷன்ஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்டிமேஷன். நம்ம டிராயிங்ஸ் வந்து கிளியரா இல்லை அப்படின்னா நம்மளுடைய அதாவது டிராயிங் வந்து கிளியரா இருக்கணும், அதுல இருக்கிற டைமென்ஷன்ஸும் கரெக்டா இருக்கணும். எதுக்குன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ற எஸ்டிமேஷனுக்கு. ஸோ அப்பதான் என்ன ஆகும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரியான டிராயிங் இல்ல, சரியான டைமென்ஷன்ஸ் இல்ல அப்படின்னா நம்ம போடுற எஸ்டிமேஷன் வந்து ரொம்ப வெரி டிஃபிகல்ட் ஆயிடும். ஸோ இட் இஸ் வெரி எசென்ஷியல் பிஃபோர் ப்ரிப்பேரிங் அண்ட் எஸ்டிமேட். அதனால நம்ம எஸ்டிமேட் பண்றதுக்கு முன்னாடி டிராயிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்பெசிபிகேஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஜெனரல் ஸ்பெசிபிகேஷன், இன்னொன்னு டீடைல்டு ஸ்பெசிபிகேஷன். ஜெனரல் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னா, this gives the nature, quality, class, work and materials in general terms to be used in various parts of work. நம்ம செய்யற ப்ராஜெக்ட்ல அதனுடைய வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கினுடைய அதனுடைய நேச்சரு, குவாலிட்டி, தரம், கிளாஸ், அதனுடைய ஒர்க்கு, அங்க இருக்கிற மெட்டீரியல், அப்புறம் ஜெனரல் டேர்ம்ஸ்லாம் வந்து அதெல்லாம் குறிக்கணும். இட் ஹெல்ப்ஸ் ஃபார்ம் ஏ ஜெனரல் ஐடியா ஆஃப் பில்டிங். நம்ம சொல்ற மாதிரி ஒரு கனவு இல்லம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பில்டிங் பத்தினுடைய ஜெனரல் ஐடியாக்களை அந்த எஸ்டிமேஷன் வந்து தரும். டீடைல்டு ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னா, this gives a detailed description of the various items of work, laying down the quantities and qualities of material. இது வந்து ரொம்ப அங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுடைய அளவு, குவாலிட்டி, தரம், இதை பத்தி ரொம்ப டீடைலான டிஸ்கிரிப்ஷன் அது தரும். அதனுடைய ப்ரொபோர்ஷன்ஸ், அதனுடைய விகிதம், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஒர்க்மேன்ஷிப் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் ஒர்க். நாம செய்யக்கூடிய வேலையில அந்த ஒர்க்மேன்ஷிப்லாம் எவ்வளவு தேவை அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதுல குறிப்போம், டீடைல்டு ஸ்பெசிபிகேஷன்ல குறிப்போம். இப்ப ரேட்டுங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா அதனுடைய ரேட் எவ்வளவுன்னு தெரியணும் இல்லைங்களா? அது போல நம்ம செய்யற வேலையில எல்லா சின்ன சின்ன அங்க யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் ரேட் தெரியணும். ஃபார் ப்ரிப்பேரிங் த எஸ்டிமேட் த யூனிட் ரேட் ஆஃப் ஈச் ஐட்டம் ஆஃப் ஒர்க் ஆர் ரெக்கார்டு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எஸ்டிமேட்ல என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஒர்க்கினுடைய ஈச் யூனிட் ஆஃப் ஐட்டத்தினுடைய ரேட் தெரியணும். ஒவ்வொரு வேலையினுடைய ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும். ஃபார் அரைவிங் த யூனிட் ரேட்ஸ் ஆஃப் ஈச் ஐட்டம், the rate of various materials to be used in the construction. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியலுடைய ரேட் தெரியணும். the cost of transport material, அங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவுன்னு தெரியணும். அல்ல the wage of labor, ஆட்கள் கூலி, அவன் வந்து ஸ்கில்லா இருக்கணும் அப்படின்னா அன்ஸ்கில்டா இருக்கணும். மேசன்ஸ் இருக்கு இல்லையா, கொத்தனாரு, கார்பெண்டர், மஸ்தூர், இவங்களுடைய வேஜஸ் எல்லாம் பத்தி சரியான ரேட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது இல்லாம நமக்கு வந்து ஐஇ ரூல்ஸ் அப்படின்றத வந்து எலக்ட்ரிசிட்டியில யூஸ் பண்றாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஐஇ ரூல்ஸ்ங்கிறது என்னன்னா, இந்த இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ். அது எப்ப இயற்றுனாங்க அப்படின்னா 1956ல. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இதுல இப்ப
ஒரு டேஞ்சர் நோட்டீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஐஇ ரூல் 35ல இருக்கும். இப்ப ஆக்சிடென்ட் சார்ஜஸ் அப்படின்னா ஐஇ ரூல் 42. அந்த மாதிரி நிறைய ஐஇ ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டில ஃபாலோ பண்றாங்க. அடுத்தது டீடைல்டு எஸ்டிமேட்ல என்னென்ன இருக்கும்னா, the preparation of detailed estimate consists of working out qualities and various items of work then determine the cost of each item. இதுல வந்து ஒவ்வொரு ஐட்டத்தினுடைய ரேட்டு, அங்க செய்யக்கூடிய வேலை, அதை பத்தினுடைய டீடைல்டு எஸ்டிமேட் இருக்கும். திஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் 2 stages. அதை வந்து 2 ஸ்டேஜ்ல ப்ரிப்பேர் பண்றோம். எப்படின்னா ஓவர் எஸ்டிமேட், அண்டர் எஸ்டிமேட். ஓவர் எஸ்டிமேட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆக்சுவல் எஸ்டிமேட்டை விட அதிகமா போனா அதுக்கு பேர் ஓவர் எஸ்டிமேட். நம்ம ஆக்சுவல் எஸ்டிமேட்டை விட குறைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் அண்டர் எஸ்டிமேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொரோனா பீரியடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொரோனா பீரியட்ல ஒரு கல்யாணம் பண்றதுக்காக நம்ம இப்ப இந்த கொரோனா பீரியட்ன்றதுனால எல்லாமே ரொம்ப கம்மியா ஆட்கள் வச்சு கல்யாணம் பண்றாங்க. ஆக்சுவலா அதுக்கு ரீசன் வந்து நம்ம எவ்வளவு கல்யாணத்துக்குன்னு எடுத்து வச்சிருக்கோமோ அமௌண்ட்டை, அதை விட அதிகமா செலவு பண்ணா அது வந்து ஓவர் எஸ்டிமேட். நம்ம கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்டை விட ரொம்ப கம்மியா செலவாயிடுச்சுன்னா அண்டர் எஸ்டிமேட். இப்ப கொரோனா பீரியட்ல எல்லாம் அண்டர் எஸ்டிமேட்ல தான் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா என்ன சொல்றோம், மண்டபத்துக்கு போனா 20 ஆளுக்கு மேல வச்சுக்க கூடாதுன்றான். அதனால மண்டபத்தை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுல எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம இப்ப வந்து நிறைய மிச்சம் தான் ஒரு வகையில. அதனால இப்போ நடக்கிற மேரேஜ் எல்லாமே அண்டர் எஸ்டிமேட்ல போயிட்டு இருக்கு நமக்கு. அடுத்து பாருங்க, ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் while preparing டீடைல்டு எஸ்டிமேட். டீடைல்டு எஸ்டிமேட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, குவாலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் மெட்டீரியல், குவான்டிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் மெட்டீரியல். அதாவது பொருளோட அளவு, பொருள் வந்து டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்றது, அப்புறம் அந்த பொருள் எல்லாம் வந்து எங்க கொண்டு வைக்கிறது, அதுதான் லொகேஷன் ஆஃப் சைட். அப்புறம் அங்க அதாவது பொருளை ஏற்றியாச்சு, சைட்டை ரெடி பண்ணியாச்சு, அப்புறம் அங்க வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. அந்த ஆட்கள் எப்படி இருக்கணும், இந்த ஸ்கில், சூட்டபிலிட்டி அண்ட் வேஜஸ் ஆஃப் லோக்கல் லேப். இதெல்லாம் நம்ம வந்து டீடைல்டு எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம இதை கருத்துல எடுத்துக்கணும். அடுத்து டேட்டா. டேட்டாங்கிறது என்னன்னா, the process of working out of the cost or rate per unit of each item. ஒவ்வொரு ஐட்டத்தினுடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குறிக்கிறது தான் டேட்டா. அடுத்தது பாருங்க, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட். அந்த அப்ராக்சிமேட்டா ஒரு எஸ்டிமேட் போடணும்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, பிளின்த் ஏரியா மெத்தடு, கியூபிக்கல் கண்டென்ட் மெத்தடு, யூனிட் பேஸ்ட் மெத்தடு அப்படிங்கறத யூஸ் பண்றோம். பிளின்த் ஏரியா மெத்தடுங்கிறது என்னன்னா, இதுல வந்து the cost of construction is determined by plinth area with plinth area rate. அதாவது இப்ப நம்ம ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சதுரத்துக்கு 5 ரூபாய், அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 5 ரூபாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த பிளின்த் ஏரியா ரேட்டுக்கு நம்ம எவ்வளவு வேலை செய்யறோமோ அதுதான் வந்து பிளின்த் ஏரியா மெத்தடு. அடுத்து கியூபிக்கல் கண்டென்ட் மெத்தடுங்கிறது என்னன்னா, திஸ் மெத்தட் இஸ் ஜென்ரலி யூஸ்டு ஃபார் மல்டி ஸ்டோரைடு பில்டிங்ஸ். It is more accurate than the plinth area and the unit based method. The cubical content methodல அந்த அடுக்குமாடி கட்டுறாங்க பாருங்க, அந்த இதுல யூஸ் பண்றது. அதுல எப்படின்னா, ஒரு மீட்டர் கியூபுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு மீட்டர் கியூப்ங்கிறது வால்யூம் குறிக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கியூபிக்கல் கண்டென்ட் மெத்தட்ல வரும். அடுத்தது யூனிட் பேஸ்ட் மெத்தடுங்கிறது என்னன்னா, according to this method the cost of structure is determined by multiplying the total number of units with the unit rate of each item. அதாவது இப்ப ஹாஸ்பிட்டல், காலேஜ் எல்லாம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு பெட்டுக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அது எல்லாமே யூனிட் பேஸ்ட் மெத்தடு. இப்ப ஹேண்ட் புக்குங்கிறது என்னன்னா, ஹேண்ட் புக்குன்னு சொல்லும் போதே தெரியுது, ஒரு சின்ன ஹேண்ட் புக்கை நம்ம கையில வச்சுக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, இப்ப இன்ஜினியர்ஸ் எல்லாம், பில்டர்ஸ் எல்லாம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ரெஃபரன்ஸ்க்காக சில சின்ன ஒரு பேக்கெட் புக் மாதிரி வச்சுப்பாங்க, அதுதான் ஹேண்ட் புக். அதாவது ஹேண்ட் புக் மே டீல் வித் எனி டாபிக் அண்ட் ஆர் ஜென்ரலி ஹேவிங் காம்பாக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பர்டிகுலர் ஃபீல்டு டெக்னிக். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு அல்லது டெக்னிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு காம்பாக்டா இருக்கும். அதான் வந்து ஹேண்ட் புக்னு சொல்றது. they are designed to be easily consulted, provides quick answer in a certain area. அதுல பாத்தீங்கன்னா
நம்ம எதை தேடுறோமோ அதுக்கு ஈஸியா பதில் கிடைக்கிற மாதிரி அந்த வச்சிருப்பாங்க. அந்த ஹேண்ட் புக்ல நிறைய டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஹேண்ட் புக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்க்ளூட் பாரிஸ் தியோரிக்கல் இன்ஜினியரிங். இப்ப இன்ஜினியரிங்ல வந்து பாரிஸ் தியோரிக்கல் இன்ஜினியர்ஸ் ஹேண்ட் புக்னு ஒன்று இருக்கு. அப்புறம் மார்க் ஸ்டாண்டர்ட் ஹேண்ட் புக்னு இருக்கு. அந்த மார்க் ஸ்டாண்டர்ட் ஹேண்ட் புக் வந்து ஃபார் மெஷின் இன்ஜினியர் அண்ட் த சிஆர்சி ஹேண்ட் புக் ஃபார் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ். அந்த மார்க் ஸ்டாண்டர்ட் ஹேண்ட் புக் வந்து மெஷின் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சிஆர்சி ஹேண்ட் புக்குங்கிறத கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்ப தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு இப்ப அந்த எஸ்டிமேஷன் காஸ்டிங்ல வர கொஸ்டின்ஸ் தான் ஈஸியா நம்ம அட்டன் பண்ணலாம். அடுத்து ரெஃபரன்ஸ் டேபிள். ரெஃபரன்ஸ் டேபிள் அது பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா, சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டேபிள்ஸ் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. எப்படி டேபிள்ஸ் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா, அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, கரண்ட் ரேட்டு, அதுக்கு உண்டான வோல்டேஜ், கரண்ட் ரேட்டு, அந்த வோல்டேஜ் டிராப்ல ஏற்படுற லென்த், அதெல்லாம் வந்து டேபிள்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து ரெஃபரன்ஸ் டேபிள். அதாவது a reference table may mean a set of reference that are author they have may have cited, gained inspiration from while writing an article, similar to bibliography. அதாவது இதுல வந்து சில ரெஃபரன்ஸ்க்காக பிப்ளியோகிராஃபி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட துறையில நம்ம ரிசர்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்கு. ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதான் பிப்ளியோகிராஃபி மாதிரி சில தேவையான டேட்டாக்களை எடுத்து கொடுத்துருக்கிறதா ரெஃபரன்ஸ் டேபிள். இட் கேன் ஆல்சோ மீன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டேபிள். அந்த ரெஃபரன்ஸ் டேபிள் நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் டேபிள்னு சொல்லலாம். That is used as a quick and easy reference for things that are difficult to remember, such as comparing imperial with the metric measurements. இது வந்து ஈஸியா நம்ம ஞாபகத்துக்கு வச்சதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. திஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா இஸ் நோன் அஸ் த ரெஃபரன்ஸ் டேட்டா. இங்கேருந்து நம்ம எடுக்கக்கூடிய டேட்டாக்கள் என்னன்னு சொல்லணும், இதுக்கு பேர் ரெஃபரன்ஸ் டேட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா ஒரு பொருளை பத்தி குறிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் gives the details of material. ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மெட்டீரியலை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கும். அதாவது அந்த பொருளோட பிராண்ட் நேம், கிரேடு, அதனுடைய குவாலிட்டி, ரேட்டிங் ஆஃப் கரண்ட், வோல்டேஜ், அப்புறம் குவாலிட்டி ஆஃப் சர்டிஃபிகேஷன். குவாலிட்டி ஆஃப் சர்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா பிஐஎஸ், ஐஎஸ்ஓ அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதான். ஸ்பெசிஃபிகேஷன் ஹெல்ப் போத் the wireman and the consumer to select the material according to the commercial practice, cost and requirement. அது பிரைஸ் கேட்லாக் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் புக்லெட் இன் விச் ரேட் ஆஃப் வேரியஸ் டர்ம்ஸ் இண்டிகேட்டட். இது வந்து ஒரு புக்லெட். பிரைஸ் கேட்லாக் தெரியும் இல்லைங்களா, நம்ம ஏதாவது பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அது கேட்லாக் கொடுப்போம்ல. இதுல வந்து இப்போ இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் புக்லெட் இன் விச் ரேட் ஆஃப் வேரியஸ் டர்ம்ஸ் ஆர் இண்டிகேட்டட். பல டேர்ம்ஸை பத்தி அதனுடைய ரேட்ஸ் எல்லாம் அதுல குறிச்சிருப்பாங்க. த பிரைஸ் கேட்லாக் இஸ் ரெக்வயர்ட் டு பி amended as and when there is variation in the market. இது வந்து மாறும் எப்ப அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற ரேட்டுக்கு தகுந்தபடி இதுல இருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு இந்த கொரோனா பீரியட்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக பாரத் ஸ்கில் ஆப்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து உங்க ட்ரேட் எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், இப்ப ஒரு வாட்டி பாரத் ஸ்கில் ஆப் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ரிவிஷன் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா எக்ஸாம எழுதிடலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சாப்டர் எதுன்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங். இதெல்லாம் பை பிராக்டிஸ்ல நம்ம டெய்லியில நம்ம ப்ராக்டிக்கலா என்ன யூஸ் பண்றோமோ அதை பத்தி தான் இருக்கும். அதனால ஈஸியா நம்ம அட்டன் பண்ணுங்க. இப்ப கொஸ்டின்ஸ் போலாம் வாங்க. முதல் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த அதர் டேர்ம் யூஸ்டு ஃபார் ரெஃபரன்ஸ் டேபிள். இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா, ரெஃபரன்ஸ் டேபிளுடைய அதர் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதர் டேர்ம் என்னது, டிக்ஷனரி கிடையாது, பயோகிராபி கிடையாது, பிப்ளியோகிராபியும் கிடையாது, இன்ஃபர்மேஷன் டேபிள். அதுல பார்த்தோம்ல ரெஃபரன்ஸ் டேபிளோட இன்னொரு பேர் வந்து இன்ஃபர்மேஷன் டேபிள். அடுத்து பாருங்க, விச் ஹேண்ட் புக் ரெஃபர்டு பை மெஷின் இன்ஜினியர். இப்ப இந்த அந்த இதுல முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸ்லைடுல, எந்த ஹேண்ட் புக்கை மெஷின் இன்ஜினியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா மார்க் ஸ்டாண்டர்ட். அடுத்து பாருங்க, வாட் இஸ் ஹேண்ட் புக். ஹேண்ட் புக்னா என்ன, டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆர் அதர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்.
அதான் வந்து ஹேண்ட் புக். அடுத்து பாருங்க, which standard schedule rates to be considered for estimation? எந்த ஷெட்யூல் ரேட்டை வந்து எஸ்டிமேட் பண்ணும்போது கன்சிடர் பண்ணுவோம்? இதுல 4 பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு வந்து ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் இயர், போன வருஷத்தை பத்தினுடைய ஷெட்யூல் ரேட்டான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் த லாஸ்ட் 10 இயர்ஸ், கடந்த 10 வருஷத்துல உள்ள ஸ்டாண்டர்ட் ரேட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல் ஆஃப் ரேட் ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 5 இயர்ஸ், அல்லது கடந்த 5 வருடங்களுக்கு உண்டான அந்த ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல் ரேட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் ஆஃப் த கரண்ட் இயர், இப்ப உள்ள ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? அதனால இதுக்கு ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம்? ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல் ஆஃப் ரேட் ஆஃப் த கரண்ட் இயர், நடப்பாண்டுல உள்ள ஷெட்யூல் ரேட்டு. அடுத்தது பாருங்க, வாட் இஸ் அண்ட் ஓவர் எஸ்டிமேட்? நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம போற செலவு நம்ம வச்சிருக்க போட்ட எஸ்டிமேட்டோட அதிகமா போனா ஓவர் எஸ்டிமேட், போட்ட எஸ்டிமேட்டோட கம்மியா போனா அண்டர் எஸ்டிமேட். இதுல என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் அண்ட் ஓவர் எஸ்டிமேட். ஓவர் எஸ்டிமேட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. when an estimated is exceeded to actual estimate, நம்ம எஸ்டிமேட்டை விட அதிகமா போனாதான் ஓவர் எஸ்டிமேட், அதனால அதுவே ஆன்சரா இருக்கும். அடுத்தது வாட் இஸ் அண்ட் அண்டர் எஸ்டிமேட். அண்டர் எஸ்டிமேட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல எது அப்படி பார்த்தோம்னா, and estimate is fell short to the actual estimate, நம்ம ஆக்சுவல் எஸ்டிமேட்டோட கீழே போறதுதான் அண்டர் எஸ்டிமேட்னு அர்த்தம். இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி, இதுல இருக்க கொஸ்டினே தான் வரும். அதனால பிள்ளைங்களா நல்லா படிச்சுட்டு எக்ஸாம நல்லா அட்டன் பண்ணணும். அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த டேர்ம் யூஸ்டு ஃபார் த மெத்தட் ஆஃப் calculating various quantities and the expenditure on a particular job of process. ஒரு பர்டிகுலர் ஜாப் செய்யறோம்னா அதுல வந்து நம்ம கணக்கு பண்ணக்கூடிய மற்ற அளவுகள், செலவுகள், அதுக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? எஸ்டிமேஷன், மதிப்பீடு. அதுதான். அடுத்தது, வாட் இஸ் த மெயின் ஃபேக்டர் டு பி கன்சிடர்ட் while preparing a detailed estimate. டீடைல்டு எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த மெயின் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவான்டிட்டி, அவைலபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் மெட்டீரியல். குவான்டிட்டி அளவு, அவைலபிலிட்டி கிடைக்கக்கூடிய, அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் அதாவது கிடைக்கக்கூடிய மெட்டீரியலுடைய அளவு, தரம், டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே வந்து எஸ்டிமேஷன் டீடைல்டு எஸ்டிமேட்ல நாம கன்சிடர் பண்ணணும். விச் அத்தாரிட்டி பப்ளிஷஸ் ஷெட்யூல் ஆஃப் ரேட். எந்த அத்தாரிட்டி வந்து பப்ளிஷ் பண்ணும் ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை? இண்டிவிஜுவல்னா தனிநபரா, கார்பரேட்டா, அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபார்மா, அல்லது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், எல்லாமே கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். சோ இதுக்கு ஆன்சர் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் புக்லெட்? த ரேட் ஆஃப் வேரியஸ் டேர்ம்ஸ் ஆர் இண்டிகேட்டட். வேரியஸ் ரேட் ஆஃப் டேர்ம்ஸ்லாம் இண்டிகேட் குறிச்சிருக்காங்க இல்லையா, அந்த புக்குக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரைஸ் கேட்லாக். இது நம்ம நடைமுறையில நம்ம இந்த செல்லு வாங்க போறோம் அப்படின்னா ஒரு பிரைஸ் கேட்லாக் வாங்கி பார்ப்போம். அதாவது டிஃபரெண்ட் செல்லுனுடைய பிரைஸ் எல்லாம் குறிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் பிரைஸ் கேட்லாக் தான் சொல்லுவோம். அதுதான் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குறதுதான். வாட் இஸ் த டேர்ம் ஃபார் த டீடைல்ஸ் ஆஃப் மெட்டீரியல், பிராண்ட் நேம், கிரேடு, குவாலிட்டி, ரேட்டிங் ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் எக்ஸெட்ரா. அந்த பொருளோட பிராண்ட் நேமு, கிரேடு, இதெல்லாம் குறிச்சிருக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம். இப்பதானே அந்த முன்னாடி இந்த இதுல பார்த்தோம் ஸ்லைடுல, ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல். அதுக்கு பேர் தான் ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறத பார்த்தோம் இல்லையா. அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டிராயிங். இன்ஜினியரிங் டிராயிங்னுடைய யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன யூஸ் நமக்கு இன்ஜினியரிங் டிராயிங்னால? அது இருந்தாதான் நம்மளால எஸ்டிமேஷன் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் ஒர்க்கை வந்து செயல்படுத்தவே நமக்கு என்ன தேவை? செயல்படுத்துறதுக்கு மெட்டீரியலை பத்தி எஸ்டிமேஷன் போடுறதுக்கு கண்டிப்பா இன்ஜினியரிங் டிராயிங் தேவை. இன்ஜினியரிங் டிராயிங் இல்லாம நம்மளால வந்து பொருளை பத்தி எஸ்டிமேட் போடவே முடியாது. அடுத்தது, வாட் இஸ் த அதர் டேர்ம் ஆஃப் பேக்கெட் ரெஃபரன்ஸ் இன் இன்ஜினியரிங் ஒர்க். அந்த இன்ஜினியரிங் ஒர்க்ல இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கெட் ரெஃபரன்ஸ், ஒரு சின்ன புக்ல அது அவங்களுக்கு தேவையான ரெஃபரன்சஸ் எல்லாம் குறிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஹேண்ட் புக். which one is related to estimation of work. estimation of workோட ரிலேட்டர் தொடர்புடைய கீழே 4 கொடுத்துருக்காங்களா, அது எது தொடர்புடையது அப்படின்னா பில் ஆஃப் மெட்டீரியல் மட்டும்தான். மற்றபடி பேக்கிங்கோ, இன்ஃபர்மேஷன் டேபிளோ, ஹேண்ட் புக்கோ அதெல்லாம் ரிலேட் ஆகாது. ஒன்லி பில் ஆஃப் மெட்டீரியல் தான் அதுக்கு ரிலேட் ஆகுது, தொடர்புடையதா இருக்கு. வாட் இஸ் டோட்டல் காஸ்ட்.
டோட்டல் காஸ்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் காஸ்ட்னா மொத்த செலவுகள். எது மொத்த செலவு? ரா மெட்டீரியல் காஸ்ட் அப்புறம் மெஷினிங் காஸ்ட் எல்லாம் சேர்ந்தது தான் டோட்டல் காஸ்ட், மொத்த செலவுகள். ஹூ ப்ரிப்பேர்ஸ் த காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேஷன்? காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேஷனை யாரு ரெடி பண்ணுவா, யார் ப்ரிப்பேர் பண்ணுவா? ஆபரேட்டரா, குவாலிட்டி இன்ஸ்பெக்டரா, எஸ்டிமேட்டரா, டிராஃப்ட்மேனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்டிமேட்டர் தான் எஸ்டிமேஷனை ப்ரிப்பேர் பண்ணுவாரு, அதனால அதுக்கு எஸ்டிமேஷன் தான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, which one is included in machining estimation sheet? எது வந்து எஸ்டிமேஷன் ஷீட்ல, அது மெஷினிங் எஸ்டிமேஷன் ஷீட்ல எது இன்க்ளூட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் தான் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? அதனால ரா மெட்டீரியல் காஸ்ட் தான் அதனுடைய ஆன்சரா எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த மினிமம் பெர்மிசிபிள் சைஸ் அலுமினியம் வயர் யூஸ்ட் இன் எஸ்டிமேஷன்? அந்த வயர் எஸ்டிமேஷன்ல அலுமினியம் வயர் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து மினிமம் பெர்மிசிபிள் சைஸ் எல்லாமே வந்து நடைமுறையில இருக்கிற அந்த ஸ்பெசிபிகேஷன் டேட்டா பத்தி தான் பார்க்கணும் இல்லையா? அதனால பெர்மிசிபிள் சைஸ் வந்து 1.5 mm², அதான் ஸ்கொயர் எம்எம்னு கொடுத்துருக்காங்க. What is the minimum permissible area of conductor of 3.5 course cable? 3.5 core cable யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து மினிமம் பர்மிசிபிள் ஏரியா ஆஃப் கண்டக்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து குறைஞ்சபட்சம் 50 mm² உள்ள கோர் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எதுவுமே மினிமம் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான். விச் ஒன் இஸ் த மோஸ்ட் ரிலையபிள் எஸ்டிமேட்டர்? ரிலையபிள்னா நம்பகமான. எது நம்பகமான எஸ்டிமேட் அப்படின்னா டீடைல்டு எஸ்டிமேட் தான். ஓகேங்களா? விச் ஐஇ ரூல்ஸ் ஆர் டு பி வெரிஃபைடு ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் வயரிங் ஆஃப் எனி இன்ஸ்டாலேஷன்? எந்த இன்ஸ்டாலேஷன்ல எந்த ஐஇ ரூல் யூஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து ஐஇ ரூல் வந்து 1956ல தான் இயற்றுனாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 1956ல போட்ட ஐஇ ரூல்ஸை தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். அடுத்தது, வாட் டிசைட்ஸ் அ டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஐட்டம் ஆஃப் ஒர்க்? அந்த வாட் டிஸ்கிரைப் த டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன்ல எது டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன்ல என்னென்ன இருக்கும்? குவாலிட்டி, தரம், குவான்டிட்டி, அளவு, ஒர்க்மேன்ஷிப், வேலை ஆட்கள், மெத்தட் ஆஃப் எக்ஸிகியூஷன். இதெல்லாம் வந்து மெத்தட் ஆஃப் எக்ஸிகியூஷனுக்கு தேவையான ஒண்ணு. which of the impurity cast iron makes it hard and brittle? அந்த கேஸ்ட் அயன் இருக்கு இல்லைங்களா, அந்த கேஸ்ட் அயன் கூட எது சேர்ந்தா அது வந்து ஹார்ட் அண்ட் பிரிட்டில் ஆக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சல்ஃபர் சேர்த்தாதான் கேஸ்ட் அயன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும். வாட் கேபிள்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் 132 கிலோவோல்ட் லைன்ஸ்? எந்த 132 கிலோவோல்ட் லைன்ஸ்ல எந்த கேபிள் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா சூப்பர் வோல்டேஜ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, which specification is other than general specification? எந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷனை விட which specification is other than general specification கேட்டிருக்காங்க இல்லையா? அது வந்து டீடைல்டு ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷனோட அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன்ல 2 தானே பார்த்தோம், டீடைலும் ஜெனரலும். ஸோ அதனால டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் தான் அதனுடைய ஆன்சர். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் அப்சர்வ்டு பை குட் பில்டிங் ஸ்டோன்? அந்த ஒரு பில்டிங்க்கு குட் ஸ்டோன் இருக்கணும் அப்படின்னா அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன், தண்ணி இழுக்கிறது எவ்வளவு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. லெஸ் தென் 5% இருந்தாதான் அங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் வந்து குட் பில்டிங் ஸ்டோன் அப்படிங்கிறோம். அடுத்தது, வாட் இஸ் த ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ரப்பர்? ரப்பருடைய பர்மிட்டிவிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2 and 3. அடுத்து, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த அயன் பால் ஹேஸ் எ வால்யூம் ஆஃப் 250 cc அண்ட் டென்சிட்டி 7.5. அதாவது அயன் பாலோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த அயன் பால்க்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கன அளவு கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வெயிட் கண்டுபிடிச்சு இங்க 4 கொடுத்துருக்க ஆன்சரை எது கரெக்ட்னு நம்ம ரெஃபர் பண்ணணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கணக்கை போட்டு பார்ப்போம். அடுத்து இங்க பாருங்க, இப்ப கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் 250 cc, சிசினா சென்டிமீட்டர் கியூப், டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 7.5 g/cc. அவங்க வந்து அயன் பாலுக்கு வெயிட் கேட்டிருக்காங்க இல்லையா? வெயிட்டுக்கு ஃபார்முலா வந்து வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. ஸோ வால்யூம் இடத்துல 250 சென்டிமீட்டர் கியூப், அதான் சிசின்னு போடுறது, இன்ட்டு டென்சிட்டின்ற இடத்துல 7.5 g/cc. அந்த பர் சிசிக்கும் இன்டூல இருக்க சிசிக்கும் கேன்சல் ஆயிடும். ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டோம்னா 1875 கிராம்னு வரும். அது
1875 கிராம். அப்படியே நம்ம இதுல ரெஃபர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 ஆன்சர்ல 1875 பில இருக்கு. சோ அதனால இதுல பி தான் கரெக்ட் ஆன்சர்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் எ ரெக்டாங்குலர் பிளாக் ஆஃப் காஸ்ட் அயர்ன் ஆஃப் 250 சென்டிமீட்டர் இன்ட்டு 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 8 சென்டிமீட்டர். ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் காஸ்ட் அயர்ன் இருக்கு, அதனுடைய வெயிட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. வெயிட் கண்டுபிடிக்கணும். அதனுடைய சைஸ் கொடுத்துருக்காங்க. 3 சைஸ் கொடுத்தா நீளம், அகலம், உயரம்னு அர்த்தம். லென்த், பிரெட்த், ஹைட். ஸோ அந்த காஸ்ட் அயனுடைய டென்சிட்டி வந்து 7.8 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். இப்போ நம்ம பார்க்கணும், போன கணக்கு மாதிரியே வால்யூமெட்ரிக் டென்சிட்டி போட்டா எவ்வளவு வருதோ அது இந்த 4 ஆன்சர்ல ரெஃபர் பண்ணி பார்க்கணும். அப்ப நமக்கு வந்து பிளாக் சைஸ் கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, வெயிட் கேட்டிருக்காங்க. வால்யூமெட்ரிக் டென்சிட்டியில போட்டு பெருக்கி பார்த்தோம்னா 312 கேஜின்னு வருது. அதாவது 31,200 கிராம்னு வரும். அதை 1000 டிவைட் பண்ணோம்னா 3 0 கட் ஆயிடும் இல்லையா? ஸோ 312 கேஜி. அப்ப இதுல பார்க்கணும் 312 கேஜி எங்க இருக்குன்னா ஏல இருக்கு. ஸோ ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் த component 8 drilled holes dia 10 mm and 4 number of M6 tabs are in the plate. அதாவது ஒரு பிளேட்ல வந்து பிளேட்ல 8 ஹோல்ஸ் வந்து ட்ரில்லிங் பண்ணணும். அதனுடைய டயா 10 mm. அப்புறம் 4 நம்பர் ஆஃப் டேப்ஸ் வந்து போடணும். அதனுடைய டயா வந்து M6. ரேட் பாருங்க, ₹8 பெர் ட்ரில்டு ஹோல்ஸ். ஒரு ஹோல் ட்ரில் பண்ண 8 ரூபாய். அப்புறம் டேப்பிங் பண்ண ஒரு ட்ரில் அண்ட் டேப்புக்கு 12 ரூபாய். நம்ம அவங்க கேட்டிருக்கிறது வந்து டோட்டல் எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட். மொத்த காஸ்ட் எவ்வளவு, டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ட்ரில்லிங் பண்றதுக்கு எவ்வளவு ரேட்டு, டேப்பிங் பண்றதுக்கு எவ்வளவு ரேட்டு, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எவ்வளவு ஆன்சர்னு பார்க்கணும். இப்ப இதுல கொடுத்துருக்காங்க இல்லையா, மொத்த ஹோல்ஸ் 8, அந்த ஹோலோட டயா 10, ட்ரில் அண்ட் டேப் வந்து 4 பண்ண போறோம். அதனுடைய சைஸ் M6. ஸோ ரேட் வந்து ட்ரில் பண்றதுக்கு 8 ரூபாய், டேப் பண்றதுக்கு 12 ரூபாய். டோட்டல் எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் வந்து மேக்கிங் த காம்பனன்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஹோலுக்கு 8 ரூபாய்னா 8 ஹோல் ட்ரில் பண்றதுக்கு 64 ரூபாய். அப்ப எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ட்ரில் அண்ட் டேப் பண்றதுக்கு ஒரு ட்ரில்லுக்கு 12 ரூபாய். 4 ட்ரில் அண்ட் டேப் பண்ணணும். ஸோ 4 × 12 48. டோட்டல் எஸ்டிமேஷன்னா அந்த ட்ரில்லிங் பண்ற செலவு, டேப்பிங் பண்ற செலவு எல்லாத்தையும் கூட்டணும் இல்லைங்களா? ஸோ 64 ரூபா பிளஸ் 48 ரூபா கூட்டினோம்னா 112 ரூபா. அப்ப 112 ரூபா இங்க எங்க ஆன்சர்ல இருக்கு, சில இருக்கு. ஸோ சி தான் சரியான ஆன்சர்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த எஸ்டிமேஷன் ஆஃப் மில்லிங் காஸ்ட் ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாக் ஆஃப் சைஸ் 100 × 8 × 60 mm. இதுவும் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் இருக்கு. அதனுடைய நீள அகலம் உயரம் கொடுத்துருக்காங்க, எம்எம்ல கொடுத்துருக்காங்க. இஃப் காஸ்ட் ஆஃப் மில்லிங் ரேட் இஸ் ₹2 per square centimeter. ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்ப ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 2 ரூபாய். இந்த பிளாக்கினுடைய இந்த சைஸுக்கு மில்லிங் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பிளாக்கோட சைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, லென்த், பிரெட், ஹைட், அதே போட்டுக்கிறோம். இங்க வந்து மில்லிங் ரேட் வந்து ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு தான் 2 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணணும், இந்த எம்எம் எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாத்திட்டோம். சென்டிமீட்டருக்கு மாத்தினோம்னா 10 × 8 × 6 சென்டிமீட்டர். அப்ப இப்ப அந்த மில்லிங் பண்றோம் அப்படின்னா அந்த பிளாக் எப்படி இருக்கும்னா கன செவ்வகம் ஷேப்ல இருக்கும் இல்லையா? கன செவ்வகத்துக்கு மில்லிங் பண்றோம்னாக்கா நான் மொத்தம் எல்லா பக்கமும் தானே பண்ணணும். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். பிளாக்கோட டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதுக்கு ஃபார்முலா 2 × LB + BH + LH. அந்த இடத்துல லென்த், பிரெட், ஹைட்டை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா எவ்வளவு வருது, 376 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. நமக்கு காஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 2 ரூபாய். அப்ப 376 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு அதை அப்படியே 2ஆல பெருக்கணும்னா 752 ரூபாய். ஸோ இதுல 752 ரூபாய் எங்க இருக்குன்னு பாக்குறோம். ஸோ பில இருக்கனால அதை ஆன்சரா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் வாட்டேஜ் இன் எ ரூம் டூ டியூப்லைட் 50 வாட் ரேட்டிங். அதாவது டோட்டல் வாட்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதுல ரூம்ல வந்து 2 டியூப்லைட் இருக்கு 50 வாட்ல, 2 ஃபேன் இருக்கு 80 வாட்ஸ்ல, அப்புறம் 2 நம்பர் ஆஃப் லைட்டிங் ஃபேன் வந்து 60 வாட்ல இருக்கு. 1 ஃபேன் பாயிண்ட் வந்து 60 வாட்ல இருக்கு. அடுத்தது 3 பின் சாக்கெட் ஒன்னு இருக்கு.
ஒரு 3 பின் சாக்கெட் தான், அதனுடைய வாட்ஸ் வந்து 100 வாட்ஸ். டோட்டல் வாட்டேஜ்னா எல்லாத்தையும் அப்படியே கூட்டிக்க வேண்டியதுதான் இல்லைங்களா? ஸோ அதனால எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கோம். எடுத்துட்டு டோட்டல் வாட்டேஜ்னா என்ன பண்ணணும், 2 டியூப்லைட் இருந்தது இல்லையா, ஸோ 2 இன்ட்டு 50 வாட்ஸ். அடுத்தது 2 ஃபேன் சொல்லியிருந்தாங்களா, ஸோ 2 ஃபேன் இன்ட்டு 60. அப்புறம் ஒரு லைட் பாயிண்ட் 1 இன்ட்டு 60, ஒரு ஃபேன் பாயிண்ட் 1 இன்ட்டு 100. ஒரு ஃபேன் பாயிண்ட் வந்து 60 இல்லைங்களா? 3 பின் சாக்கெட்டுக்கு தான் 100. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 50 வாட், 540 வாட்ஸ், 540. ஸோ இந்த 540 இதுல எங்க இருக்குன்னு பார்க்கணும், சில இருக்கு. ஸோ அதனால சி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் லேபர் சார்ஜ் ஆஃப் பர்டிகுலர் வயரிங் ஒர்க் கம்ப்ளீட்டட் 2 days பை 1 எலக்ட்ரிக்கல் அண்ட் 1 ஹெல்பர். ஒரு 2 நாள்ல ஒரு வேலையை முடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு வந்து 800 ரூபாய், ஒரு ஹெல்பருக்கு வந்து 400 ரூபாய். அது எப்படி அப்படின்னா, அப்ப டோட்டல் லேபர் சார்ஜஸ் அவன் எலக்ட்ரீஷியனுக்கு 800 ரூபாய் இல்லைங்களா, அவனை 2 நாள் வேலை வாங்கணும். அப்ப 2 இன்ட்டு 800. ஹெல்பருக்கு வந்து 400 ரூபாய் இல்லைங்களா, 2 நாள் வேலை, அதனால 2 இன்ட்டு 400. அப்ப போட்டோம்னாக்கா 1600 பிளஸ் 800 போட்டீங்கன்னா 2400. ஸோ 2400 எதுல இருக்குன்னு பார்க்கணும், 2400 பில இருக்கு. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இன் எ கிளாஸ் ரூம் இன்க்ளூடிங் சீலிங், த சைஸ் ஆஃப் த லென்த், பிரெட்த், ஹைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெயிண்டிங் பிளஸ் லேபர் காஸ்ட் தான் வந்து 150 ரூபா. அதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல பெயிண்ட் அடிக்கணும், இன்க்ளூடிங் சீலிங்க்கும் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு டோட்டல் காஸ்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க பாரு. இப்ப அந்த ரூம் வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்ல இருக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா, கியூபாய்ட்னா இப்படிதான் இருக்கும் இல்லையா, லென்த், பிரெட், ஹைட். இதுல வந்து இதுதான் கிளாஸ் ரூமா அசியூம் பண்ணிட்டோம்னா 4 சவுத்துக்கும் அடிக்கணும், அதே சமயம் சீலிங்க்கும் அடிக்கணும். இப்ப பாருங்க, ரூமோட சைஸ் கொடுத்துருக்காங்க, லென்த், பிரெட், ஹைட். பெயிண்டிங் சார்ஜஸ் வந்து லேபர் பெயிண்டிங் சேர்த்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 50 ரூபா. அப்ப டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், ரூமுக்கு ஏரியா 4 வால்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, 2h × L+B, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 88 மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். அப்புறம் சீலிங் ஏரியானா மேல ஒரு ரெக்டாங்கிள் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கணும். ஸோ லென்த் அண்ட் பிரெட் பெருக்கணும்னா 30 மீட்டர் ஸ்கொயர். ஸோ டோட்டல் அப்படிங்கும்போது 88 + 30 கூட்டணும்னா 118 மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 150 ரூபா. 118 மீட்டர் ஸ்கொயருக்கு பெருக்கி போட்ட வேண்டியதான். பெருக்குனீங்கன்னா 17,700 ரூபாய். இதுல 17,700 ரூபாய் எங்க இருக்குன்னு பாக்குறோம். ஸோ சில இருக்கனால சி தான் கரெக்ட் ஆன்சர்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் அசம்பிள் 10 பர்சனல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸ்பேர்ஸ் காஸ்ட் given as one சிஸ்டம். இதுல வந்து மொத்தம் 10 பர்சனல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து நம்ம அசம்பிள் பண்ணணும். ஒரு பர்சனல் சிஸ்டத்தினுடைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி ஹார்ட் டிஸ்க் வந்து 4,500 ரூபாய். இன்டெல் i3 மதர் போர்டு இருக்கு இல்லைங்களா, அது 7,000 ரூபாய். எஸ்எம்பிஎஸ் வந்து 2,500 ரூபாய். அப்புறம் மானிட்டரோட விலை வந்து 6,000 ரூபாய். கீபோர்டு 1000 ரூபாய். அதர் மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் சேர்த்தாக்கா, அதுல இந்த சுவிட்ச், யூஎஸ்பி கேபிள் எல்லாம் சேர்த்தா ஒரு 6,500 ரூபாய். டோட்டல் காஸ்ட்னா அப்படியே ஒரு கம்ப்யூட்டருக்கு உண்டான செலவை அப்படியே என்ன பண்ணணும், 10 எல்லாம் பெருக்கிக்க வேண்டியதான். ஸோ ஒன் கம்ப்யூட்டருக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், 4,500, 7,000, 2,500, 6,000 எல்லாம் கூட்டணும்னாக்கா மொத்தம் 27,500 ரூபான்னு வருது. அப்ப 10க்கு அப்படிங்கும்போது இதை 10ஆல பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 10ஆல பெருக்கணும் எவ்வளவு வருது, 2,75,000 ரூபாய். ஸோ 2,75,000 ரூபாய் எதுல இருக்குன்னு பாக்குறோம். ஸோ ஏ தான் வந்து இதுல கரெக்ட் ஆன்சர். அதே போல, வாட் இஸ் த டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆஃப் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா 3000 ஸ்கொயர் ஃபீட். 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டணும், அதுக்கு டோட்டல் காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் வந்து 2000 per ஸ்கொயர் ஃபீட். ஒரு சதுர அடிக்கு 2000 ரூபாய். இன்க்ளூடிங் மெட்டீரியல் அண்ட் லேபர் எல்லாம் சேர்த்து, மெட்டீரியல் லேபர் எல்லாம் சேர்த்து உள்ள ரேட் வந்து ஒரு சதுர அடிக்கு, ஸ்கொயர் ஃபீட்னா சதுர அடின்னு அர்த்தம், சதுர அடிக்கு 2000 ரூபாய். நம்ம மேடம் ஒரு 5 more minutes இருக்கு, நீங்க சம்மரைஸ் பண்ணிட்டு வைண்ட் அப் பண்ணுங்க மேம். நெக்ஸ்ட் செஷன் இருக்கு. ஓகே மேடம். थैंक यू மேம். ஸோ ஒரு சதுர அடிக்கு 2000 ரூபாய்னா 3000 சதுர அடிக்கு எவ்வளவு? சரி பெருகி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். $60 lakhs. 60 lakhs ஆன்சர். இப்போ ஏர் கண்டிஷனர் எவ்வளவு? ஏர் கண்டிஷனிங் டோட்டல் காஸ்ட், வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 4 ஏர் கண்டிஷனிங் இன்ஸ்டால்ட் இன் ஏ காலேஜ்?
காலேஜ்ல ஏர் கண்டிஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்காங்க. அந்த காலேஜ்ல 40 கிளாஸ் ரூம் இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு ஏர் கண்டிஷனர் வைக்கணும். கம்ப்யூட்டர் லேப்ல 5 ஏர் கண்டிஷனர் வைக்கணும். கான்ஃபரன்ஸ் ஹால்ல 5. அப்புறம் காஸ்ட் ஆஃப் 1 ஏர் கண்டிஷனர் இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து 30,000 ரூபாய் இல்லைங்களா? அப்ப டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா மொத்தம் ஏர் கண்டிஷனர் வந்து 40 ஏர் கண்டிஷனரு 40 கிளாஸுக்கும் 5 கம்ப்யூட்டர் லேபுக்கு 5 கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு மொத்தம் வந்து 50 ஏசி வருது இல்லைங்களா? அந்த 50 ஏசிக்கு வந்து ஒரு ஏசிக்கு 30,000 ரூபாய். 50 ஏசிக்கும் போட்டோம்னா 15 லட்சம். ஸோ 15 லட்சங்கிறது என்னோட ஆன்சர். ஸோ 15 லட்சம் எங்க இருக்கோ அது ஆன்சரா குறிச்சுக்கணும். அடுத்தது பாருங்க. வாட் இஸ் த டோட்டல் எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்? டென்சிட்டி வந்து 7.8. மெட்டீரியலோட காஸ்ட் வந்து 200 rupees 240 kg. டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதுல வந்து மேண்டல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேண்டல்ங்கிறது இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இது மெஷின் பார்ட்ஸ்ல வரக்கூடியது. இதுல பாருங்க அவங்க வந்து டென்சிட்டியை கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த மேண்டலோட சைஸுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். வால்யூமை டென்சிட்டியால பெருக்கிறோம். டென்சிட்டியால பெருக்குனாக்க எவ்வளவு வருதுன்னா டென்சிட்டியால பெருக்குன்னா 749.93 கிராம் வருது. அது கேஜியை கன்வெர்ட் பண்ணோம்னா 0.749 வரும். ஸோ 749 கேஜியை வந்து ஒரு கேஜி அவங்க மொத்தம் கேஜி தானே கேட்டிருக்காங்க. ஸோ அங்க வர்ற கேஜி தான் வந்து 0.75. ஸோ மேண்டல் அப்படின்னா ஒரு லாங் சிலிண்டர், 2 பக்கம் ஒரு சின்ன சிலிண்டர். அதனால வால்யூம் கண்டுபிடிக்கும் போது இந்த 2 சின்ன சிலிண்டர் ஒரு பெரிய சிலிண்டர் எல்லாத்துக்கும் வால்யூம் கண்டுபிடிச்சு அது டென்சிட்டியால பெருக்கி அதனுடைய டென்சிட்டியால பெருக்கி வெயிட் வந்து கேஜிக்கு மாத்தினாதான் 0.749. அடுத்தது பாருங்க. வாட் இஸ் த எஸ்டிமேஷன் ஆஃப் லேபர் சார்ஜ் மேக்கிங் இன்சைட் ஸ்கொயர் சைஸ் 30 into 30 mm இஃப் மேக்கிங் சார்ஜஸ் ₹500 per 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டோம்னா 500 ரூபாய். அப்ப இது எப்படின்னாக்கா ஒரு பெரிய ஸ்கொயர்ல உள்ள ஒரு சின்ன ஸ்கொயர் ஹோல் வந்து ட்ரில் பண்றோம். அது ட்ரில் பண்றதுக்கு எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப மேக்கிங் சார்ஜ் வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 50 ரூபா. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த சின்ன உள்ள போடக்கூடிய சின்ன ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா கண்டுபிடிச்சோம்னா 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப 10 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 500 ரூபாய்னா 9 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு ரூபாய்னா 450 ரூபா. ஸோ 450ங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? இப்ப இந்த கிளாஸ்ல வந்து எஸ்டிமேஷன் காஸ்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அதனுடைய தேவைகள் என்னன்னு பார்த்தோம். டீடைல்டு எஸ்டிமேஷன், ஜெனரல் எஸ்டிமேஷன், ஓவர் எஸ்டிமேட், அண்டர் எஸ்டிமேட் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த இதுல கொடுத்துருக்க இந்த பாரத் ஸ்கில் ஆப்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு வரும். அதனால இது நல்லா படிச்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. இதுல வந்து என்னுடைய செல் நம்பர், ஐடி நம்பர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க. எனி டைம் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன்.